Chennai Silks. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். இது குறித்த அறிவிப்பை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்று காலை 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை, முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் இது குறித்து தனது கருத்துக்களை பகிர்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 5000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை முன்கூட்டியே அவரவர் கணக்கில் இன்று காலை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்த்தாங்க, அரசு முந்திக் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் கால நேரத்தில் கொடுக்க முடியாதுங்கிறதுனால இப்பயும் மொத்தமா 3 மாதத்திற்கு சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த கோடை காலம்னு 2000 ரூபாய் கொடுக்கறது ஒரு அதிசயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 4 ஆண்டுகள்ல கோடை காலமே வரலையா? அப்ப இப்ப மட்டும் கோடை காலத்துக்குன்னு கொடுக்கறது ஒரு தேர்தலை மனதில் வைத்து கொடுப்பதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இது மக்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். இது மாதிரி கொடுத்ததுனால பெண்கள் வாக்குகள்லாம் கிடைக்கும்னு நீங்க அவங்க நினைச்சாங்கன்னா 1,31,00,000 பேருக்கு தான் வர வைக்கப்பட்டிருக்கிறது, வர வைக்கப்படுகிறதுன்னு அறிவிச்சிருக்கு தமிழக அரசு. அப்ப மீதி இருக்கிற 1 கோடி பெண்கள், முதல்வர் அவர்கள் சொன்னதை போல அனைத்து குடும்ப பெண்களுக்கும், ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும் சொன்னாரு. இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் வரக்கூடிய 3 மாதங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், கோடைகால சிறப்பு தொகை 2000 ரூபாய். இந்த 5000 ரூபாயும் அந்த 1 கோடி பெண்களுக்கும் கிடைக்கவில்லை என்பது அவர்கள் மனதில் எவ்வளவு பெரிய வருத்தத்தையும் வேதனையும் தரும் என்பதை நாம் நினைத்து பார்க்க கஷ்டமா இருக்கிறது. தேர்தல் அறிக்கையை சொன்னதை போல ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ரேஷன் கார்டு எந்த வீடுகளுக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த குடும்ப பெண்களுக்கு அந்த உரிமை தொகை கிடைக்கும் என்று சொல்லி அதை கிடைக்காமல் ஏமாற்றி விட்டது திமுக அரசு. ஒரு பக்கம் ஆதரவுக்காக இவர்கள் கொடுத்தாலும் மறுபக்கம் 50% பேர் ஏறத்தாழ மனதில் ஒரு கோபத்தை வெளிக்காட்டுவார்கள் என்பது உறுதி. மேற்கொண்டு மாதம் மாதம் உரிமை தொகை கொடுப்பதை மொத்தமாக கொடுப்பது என்பதும் ஒரு தேர்தலுக்கான முன்னேற்பாடு தான். தேர்தலை மனதில் வைத்துதான் இதை செய்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏதோ மொத்தமாக 3000 ரூபாய் கொடுத்து விட்டார் என்று நினைக்க மாட்டார்கள். மாதம் மாதம் 1000 ரூபாய் வரக்கூடியது. இப்ப நம்ம மார்ச்ல பணம் வராது, ஏப்ரல்ல பணம் வராது, மே மாசம் கூட வருமாங்கிற சந்தேகம் தான். மே மாசம் தான் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கும். அப்ப 3 மாதங்களுக்கு அவங்களுக்கு பணம் வராதுங்கிறதையும் சகோதரிகள் புரியாமல் இருக்க மாட்டார்கள். எனவே 3 மாதத்திற்கு கொடுப்பதை மொத்தமாக கொடுத்திருப்பார்கள். அது பெரிய ஆச்சரியம் இல்லை. எனவே இதை வைத்து, மனதில் தேர்தலை வைத்து திமுக அரசு இது போன்று செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. சகோதரிகள், தாய்மார்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். திமுக அரசு வரக்கூடிய மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையைத்தான் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் 1 கோடி பெண்களுக்கு அவர்களுக்கு அந்த உதவி இதுவரை கிடைக்கவில்லை. இனிமேல் கிடைக்குமா என்று தெரியாது. ஏன்னா அடுத்த ஆட்சி வரும் பொழுதுதான் அதற்கான விடை கிடைக்கும். நிச்சயமாக இது தமிழக பெண்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. 1 கோடி பெண்களுக்கு ஏமாற்றம். மீதி இருக்கிற 1,31,00,000 பெண்களுக்கு அடுத்து மார்ச், ஏப்ரல், மேல வரக்கூடியதை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதையும் அவர்கள் புரிந்து கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கரு நாகராஜன். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் தற்பொழுது தமிழக அரசால் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு இன்று காலை 5000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் 1,31,00,000 பெண்கள் பயனடைகிறார்கள்.
திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என்றும் முதலமைச்சர் அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை, முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள், முந்திக் கொண்டது அரசு என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 4 ஆண்டுகளாக கோடைக்காலம் வந்தது. ஆனால் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு மட்டும் சிறப்பு தொகுப்பா என்று கருநாகராஜன் அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அண்மை செய்தியை, முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம்.